السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمد صلوات الله عليه وسلامه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله. சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அவனால் வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அனைத்து முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி அல்லாஹு ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா உலகிலே ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு பக்கங்களை வைத்திருக்கிறான். எதை எடுத்தாலும் அதற்கு இரண்டு பக்கங்களை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறான். உள்பக்கம் வெளிப்பக்கம் என்று சொல்லுங்கள், வலது பக்கம் இடது பக்கம் என்று நாம் சொல்லலாம், அல்லது முன்பக்கம் அல்லது பின்பக்கம் என்று சொல்லலாம். இரண்டு பக்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் இருக்குகின்றது. கையை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு இரண்டு பக்கம், ஒரு காகிதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு இரண்டு பக்கம். பள்ளியின் உள்பக்கம், பள்ளியின் வெளிப்பக்கம், ஆடையின் உள்பக்கம், ஆடையின் வெளிப்பக்கம் என்று இந்த இரண்டு பக்கங்களையும் நாம் பிரித்து பார்க்குகிறோம். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று மனித வாழ்வுக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்குகின்றது. மனிதனுடைய வாழ்க்கையின் இரண்டு பக்கங்களில் ஒரு பக்கம் படைத்தவனோடு, மறுபக்கம் படைப்பினங்களோடு. ஒரு பொருள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றிருந்தால் இரண்டு பக்கங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆடையின் வெளிப்பக்கம் சுத்தமாக இருக்குகிறது, உள்பக்கம் அழுக்காக இருக்குகிறது என்றால் ஆடை அழுக்கானது என்பதுதான் தீர்வு. எனவே இரண்டு பக்கங்களும் சுத்தமாக இருப்பதுதான் அது சுத்தமாக முழுமையான சுத்தம் என்பதன் அர்த்தம். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுபோன்று மனிதன் இரண்டு பக்கங்களிலும் சுத்தமானவனாக இருக்க வேண்டும், இரண்டு பக்கங்களும் தூய்மையானதாக இருக்க வேண்டும், அவனுடைய இரண்டு பக்கங்களும் அழகானதாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நாடுகிறது. இறைவனோடு உள்ள உறவு அதுவும் சீராக இருக்க வேண்டும், படைப்பினங்களோடு உள்ள உறவு இதுவும் அழகாக இருக்க வேண்டும். இரண்டையும் சமப்படுத்தி, இரண்டையும் நிதானப்படுத்தி வழிகாட்டுகின்ற மார்க்கமே இஸ்லாம். இரண்டு பக்கங்களிலும் சீரான ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று இஸ்லாம் நாடுகிறது. சிலருடைய ஒரு பக்கம் சீராக இருக்கலாம், இறைவனோடு உள்ள உறவு அழகாக இருக்கலாம், அவர்களுடைய தொழுகைகள், ஹஜ், உம்ரா போன்ற வணக்கங்கள், குர்ஆன் திலாவத்து போன்ற இபாதத்துகள் மிக சிறப்பாக இருக்கலாம். ஆனால் மறுபக்கத்திலே குறைபாடுகள், பலகீனங்கள் இருக்கும் என்றிருந்தால் அவருடைய மார்க்கம் பரிபூர்ணமானது அல்ல. மறுபக்கத்திலே படைப்பினங்களோடு உள்ள உறவு அரைகுறையானதாக இருக்கிறது. அவர்களுடைய நாவு சரியில்லை, அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் சீரில்லை, அவர்களுடைய பண்பாடு அழகானதாக இல்லை என்றால் வெறுமனே வணக்க வழிபாடுகளை மாத்திரம் அவர்கள் வைத்து விமோச்சனம் அடைய முடியாது. நாளை மறுமையிலே அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் என்பதே இஸ்லாம் சொல்கிறது. இன்னும் ஒரு சாராரை பார்க்க போனால் அவர்களுடைய படைப்பினங்களோடு உள்ள உறவு அழகானதாக இருக்கும். மக்களோடு நன்றாக புலம்புவார்கள், தான தர்மங்கள் செய்வார்கள்,
சமூக சேவைகள் செய்வார்கள், எல்லோருக்கும் உதவுகின்ற மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். மறுபுறத்திலே அல்லாஹ்வுடைய ஹக்குகளிலே குறை செய்வார்கள், தொழுகைகளிலே பொடுபோக்கு, குர்ஆன் ஓதுவது கிடையாது, அல்லாஹ்வை நினைத்து திக்ர் செய்வது என்பது கிடையாது, தௌபா திக்ருடைய வாழ்க்கை அவர்களிடத்தில் இருக்காது, இறைவனோடு உள்ள உறவிலே ரகசியமான பாவங்களை செய்து கொண்டிருப்பார்கள். எனவே இந்த இரண்டு நபர்களும் இஸ்லாமிய பார்வையில் முழுமையான முஸ்லிமாக ஆக முடியாது. எனவே குர்ஆன் என்னை நோக்கி சொல்லும் போது ஈமானுடையவர்களே, இஸ்லாத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்திலே முழுமையாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்பதை குர்ஆன் எமக்கு வலியுறுத்துகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவனோடு அல்லாஹ்வோடு உள்ள உறவு என்ற பாடம் மிக விரிவானது. அதன் தலைப்புகள் தாராளமாக அதிலே பல தலைப்புகள் அம்சங்கள் உள்ளடக்கி இருக்குகின்றது. அல்லாஹ்வோடு விசுவாசம் ஈமான், அந்த அல்லாஹுவை பயந்து வாழுவது தக்வா, அல்லாஹ்வின் மீது தவக்குல் நம்பிக்கை வைப்பது. எனவே அது மாத்திரமல்ல, வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, உம்ரா, திலாவத், குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, துஆ கேட்பது, தௌபா செய்வது, பாவங்களை விடுவது, இவைகள் அனைத்துமே படைத்த ரப்போடு உள்ள உறவோடு தொடர்புடைய அம்சங்கள். இந்த அனைத்து அம்சங்களுடைய ஆணிவேர் அல்லது கருப்பொருள் என்று சொல்வதாக இருந்தால் இறையச்சத்தை சொல்லலாம், தக்வாவை சொல்லலாம். தக்வா சீராகாத வரைக்கும் இறைவனோடு உள்ள உறவினுடைய அமல்கள், இபாதத்துகள் அது சீரானதாக சிறப்பானதாக ஆக முடியாது. எனவேதான் ஒவ்வொரு ஹுத்பாவிலும் இமாம் ஹத்தீப் அவர்கள் தக்வாவை பற்றி வசியத்து செய்வதை நாம் செவிமடுக்குகிறோம். யார் ஹுத்பா செய்தாலும் சரி, என்ன தலைப்பில் அவர் பேசினாலும் சரி, எந்த காலத்தில் பேசினாலும் சரி, எந்த மொழியில் பேசினாலும் சரி, ஒரு விடயத்தை மாத்திரம் தவறாமல் சொல்வதை நாம் அவதானிக்குகின்றோம். அதுதான் இறையச்சத்தை பற்றிய வசியத்து செய்கிறார். அல்லாஹ்வை உள்ளால் உள்ளபடி பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஹுத்பாவிலும் தக்வாவை, இறையச்சத்தை ஞாபகமூட்டி இருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுவாதிபு அலல் வஸியத்தி பித்தக்வா ஃபீ குதுபத்திஹி. முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸிலே ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு ஹுத்பாவிலும் தக்வாவை பற்றி வசியத்து செய்பவர்களாக, தொடராக வளமையாக தக்வாவுடைய வசியத்தை சொல்லுபவர்களாக இருந்தார்கள் என்று. எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், இது இறைவனோடு உள்ள உறவினுடைய பிரதானம். குர்ஆனை நீங்கள் புரட்டுங்கள், அந்த குர்ஆன் எந்த ஒரு இபாதத்தை பற்றி பேசினாலும் அங்கே தக்வாவை தொடர்புபடுத்துகிறது, தக்வாவை சம்பந்தப்படுத்தி பேசுகிறது. அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்றிருந்தால், இறையச்சம் என்னும் தக்வா இல்லை என்றிருந்தால், என்னுடைய உங்களுடைய மார்க்கம் வெளி வேஷமாக, வெளி நடிப்பாக, ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்கின்ற நாடகமாக மாறிவிடும். பகலிலே ஒரு மனிதராக இருப்பார், இரவானதும் அவர் வேறொரு மனிதராக மாறிவிடுவார். உள்ளூரிலே ஒரு மனிதராக இருப்பார், வெளியூருக்கு போனால் வேறொரு மனிதராக மாறிவிடுவார். கூட்டத்தோடு இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையின் நிறம் வேறு, தனிமை என்று வந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கையின் நிறம் வேறாகிவிடும். கதவை மூடிவிட்டால், லைட்டை அணைத்து விட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்துக் கொள்வார். இல்லை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு எந்த திரையும் திரையில்லை, அல்லாஹ்வுக்கு எந்த இருளும் தடையில்லை. எல்லா இருள்களும் அவனுக்கு வெளிச்சமானது. எனவே அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வும், அவனை நான் பயப்படுகிறேன் என்ற அச்ச சிந்தனையும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே இல்லை என்றிருந்தால், ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்கின்ற போலித்தனமான மார்க்கம் தான் மக்களிடத்தில் இருக்கும். அதில் எந்த விதமான அல்லாஹ்வின் உதவியும் இருக்காது. கணவனுக்கு தெரியாமல் மனைவி தவறு செய்வாள், மனைவியை ஏமாற்றி கணவன் தவறு செய்வார், பெற்றோர்களை ஏமாற்றி பிள்ளைகள் தவறு செய்வார்கள். முதலாளிக்கு தெரியாமல் தொழிலாளி, தொழிலாளிக்கு தெரியாமல் முதலாளி என்று ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்வார்கள். அல்லாஹ்வை யாரும் ஏமாற்ற முடியாது. இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம், தக்வா உள்ளங்களில் இருக்கும் என்றிருந்தால், யாரு பார்த்தால் என்ன, பார்க்காவிட்டால் என்ன, உள்ளூரில் இருந்தால் என்ன, வெளியூரில் இருந்தால் என்ன, இரவாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், தரையில் இருக்கட்டும், ஆகாயத்தில் பறக்கட்டும், அவனுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு உறவுடையதாக, தொடர்புடையதாக, அவன் உண்மையான இறையச்சமுடைய விசுவாசியாக அவன் வாழ்வான். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் உலகத்திலே யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பயம் என்ற தன்மை
எனக்கு உங்களுக்கு எதற்காக தரப்பட்டிருக்கிறது? யாரை பயப்படுவதற்காக, எதற்கு பயப்படுவதற்காக? நாம் யாரையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட வேண்டிய அல்லாஹ்வை பயப்படுவோமேயானால் தீர்மானியுங்கள், சிந்தியுங்கள், யாருக்கு பயந்து வாழுவோம்? பயப்படுவதற்காக யாரை தேர்ந்தெடுப்போம்? ஜின்களுக்கு பயந்து வாழுவோமா? அரசியல்வாதிகளுக்கு பயந்து நடந்துவோமா? யாருக்கு பயந்து வாழுவது? உலகத்தில் நாம் பயப்படுவதற்கு யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே இருக்குகிறான். வானங்களை, பூமியை, சூரியனை, சந்திரனை, கோள்களை, நட்சத்திரங்களை படைத்தாளுகின்ற ரப்பு. அவனை பயப்படுகின்ற ஒருவனை அல்லாஹ் யாருக்கும் பயப்பட விடமாட்டான். அல்லாஹ்வின் நீதி, அல்லாஹ்வின் விதி, அல்லாஹ்வின் முடிவு, தீர்ப்பு தன்னை பயப்படுகின்றவர்களை யாரையும் பயப்பட விடமாட்டான், யாருக்கும் பயப்பட விடமாட்டான். மாறாக அல்லாஹ்வை அஞ்சுகின்றவர்களை எல்லோரும் பயப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிவிடுவான். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வோடு உள்ள உறவு சீராக வேண்டும். அந்த உறவினுடைய ஆணிவேர், அந்த உறவினுடைய அடிப்படை இறையச்சமும் அல்லாஹ்வுடைய பயமும் தக்குவாவும். மறுபுறத்திலே நாம் யாரோடு வாழுகிறோம்? மனிதர்களோடு வாழ்கிறோம். நாம் மலக்குகளோடு வாழவில்லை. மாறுபட்ட வேறுபட்ட வித்தியாசமான சுபாவமுடைய மனிதர்களோடு ஒன்றரை கலந்து வாழுகிறோம். இங்கே 1000 பேர் நாம் இருக்குகிறோம் என்றால் 1000க்கு 1000 முகவாக்கிலே வித்தியாசம், வயதின் தரத்திலே வித்தியாசம், அனுபவம் வித்தியாசம், குடும்ப பின்னணி வித்தியாசம், சுபாவங்கள் வித்தியாசம், மாறுபட்ட வேறுபட்ட அறிவும் பணபலமும் அறிவு பலமும் அனுபவங்களும் உடைய மக்களோடு முட்டிக்கொள்ளாமல் மோதிக்கொள்ளாமல் வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றிருந்தால், மனிதர்களோடு உள்ள உறவு சீராக வேண்டும் என்றிருந்தால், அதன் ஆணிவேர், இந்த பக்கத்தின் ஆணிவேர் நற்குணம், மிருதுவான தன்மை, நல்ல பண்பு, விட்டுக் கொடுக்கும் சுபாவம். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்கிருந்து இந்த நற்குணம் ஆரம்பிக்க வேண்டும்? வீட்டுக்குள்ளே இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. மனைவியோடு, பிள்ளைகளோடு அன்பாக, ஆதரவாக, விட்டுக் கொடுப்போடு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்று சொல்கிறது. ஊருக்கு நல்லவராக நடிப்பது இலகுவானது, நண்பர்களிடம் பண்பாக நடப்பது இலகுவானது. ரோட்டிலே, ஊரிலே நல்ல மனிதராக இருப்பார், ஆனால் அவர் வீட்டுக்கு நல்ல மனிதராக இருக்க மாட்டார். வீட்டிலே தன்னுடைய அதிகாரம் இருக்குகின்ற மனைவியோடு, தான் செலவழித்து வளர்க்குகின்ற பிள்ளைகளோடு, எங்கே தன்னுடைய அதிகாரம், தனக்கு பலமும் சக்தியும் அதிகாரம் இருக்குகின்றது, அந்த வீட்டுக்குள்ளே அடக்கமாகவும் பண்பாகவும் அன்பாகவும் மிருதுவாகவும் நடக்குகின்ற ஒருவர் அவர் உலகத்தில் எங்கேயும் பண்பானவராக இருப்பார். எனவேதான் உங்களில் சிறந்தவர் யார் என்ற கேள்விக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன? உங்களில் சிறந்தவர் யார் என்றால் நான் சொல்லுவோம், இன்ன பட்டதாரி, எங்களிலே சிறந்தவர் மார்க்க அறிவுள்ள இன்ன ஆலிம் அல்லது ஹாஃபிஸாக இருந்தால் சிறந்தவர், தலைவராக இருந்தால் அவர்தான் சிறந்தவர் என்று வித்தியாசமான பதில்கள் எங்களுக்கு வரும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலை பாருங்கள், ஆச்சரியமான பதில். ഖൈറുക്കും ഖൈറുக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் தன்னுடைய வீட்டுக்குள்ளே சிறந்தவராக இருப்பவர் உங்களிலே சிறந்தவர் என்று சொன்னார்கள். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனவாறு சொன்னார்கள்? வீட்டுக்குள்ளே தன்னுடைய அதிகாரம் இருக்குகின்ற அந்த இடத்திலே தான் செலவழித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்குகின்ற மனைவியோடு, பிள்ளைகளோடு அன்பாக பண்பாக நற்குணத்தோடு நடக்குகின்ற ஒருவர் அவர் எங்கேயும் பண்பாகவும் நற்குணமுள்ளவராகவும் இருப்பார். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வீட்டிலிருந்து நாம் எமது நற்குணத்தின் பாதையை, பயணத்தை துவங்க வேண்டும். நம்மோடு எந்த துறையிலும் யாரோடு தொடர்பு இருந்தாலும் நாம் சிறந்த ஒரு பண்பாளர்களாக இருக்க வேண்டும். சமூகத்தோடு மிருதுவான தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடின போக்கு, தீவிர போக்கு, பிடிவாத போக்கு இஸ்லாம் வன்மையாக இவற்றை கண்டிக்குகின்றது.
பிடிவாத போக்கு, தீவிர போக்கு, கடின போக்கு, மார்க்க விவகாரங்களை செய்வதிலேயாக இருந்தாலும் அந்த முறை தவறானது. அந்த முறையினால் பிளவுகள், வேற்றுமைகள், சண்டை, சச்சரவு, விரோதம், குரோதம் இவைகள் தான் ஏற்படும். எனவே நளினமான சுபாவம், மிருதுவான தன்மை, இதை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃக வ யுஅதி அலர் ரிஃகி மா லா யுஅதி அலல் உனுஃப். அல்லாஹ் தஆலா மிருதுவானவன், அவன் நளின சுபாவத்தை, மிருதுவை விரும்புகிறான். கடினமானவன் அல்ல, அவன் கடினத்தை வெறுக்குகிறான். எனவே கடினத்துக்கு கொடுக்காத கொடைகளை நளினத்துக்கு கொடுக்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாவு இனிமையானதாக இருக்க வேண்டும், உள்ளம் மிருதுவானதாக இருக்க வேண்டும், மூளை குளிர்ச்சியானதாக இருக்க வேண்டும். இது ஒரு சிறந்த பண்பினுடைய அடையாளம். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விடயத்திலே சொல்வதை அவதானியுங்கள். فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك. நபியே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பொருட்டினால் நீங்கள் நளினமாக நடந்து கொள்கிறீர்கள், சஹாபாக்களோடு மிருதுவாக நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் கடினமான நாவுடையவராக இருந்தால், கல் நெஞ்சமுள்ளவராக இருந்தால், பிடிவாத போக்குள்ளவராக இருந்தால், இந்த சஹாபாக்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடிவிடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த காட்டு மிராண்டித்தனமான ஜாஹிலியத்து மக்களை ஈர்த்து அவர்களுடைய உள்ளங்களை வென்று காந்தத்தை போன்று உங்களோடு அரவணைத்து இணைத்து வைத்திருப்பதனுடைய ரகசியம் என்ன? குர்ஆனுடைய இந்த வசனம் அந்த சஹாபாக்கள் அவ்வளவு கல்நெஞ்சமுடைய ஜாஹிலியத்து மக்களை இவ்வளவு ஈர்த்தும் கவர்ந்தும் அவர்களுடைய உள்ளங்களை வென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கும் உயிருக்கும் பாத்திரமானவர்களாக இருந்ததற்கு உரிய ரகசியத்தை இந்த வசனம் சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிருதுவான, அழகான, அன்பான அரவணைப்பும் நளினமான போக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விடயத்தில் சஹாபாக்களை பற்றி குர்ஆன் இப்படி சொல்கிறது என்று இருந்தால், நானும் நீங்களும் எங்கே சகோதரர்களே? என்னிடத்திலே கடினம் இருந்தால், எங்களுடைய பேச்சு கடினமானது, உள்ளங்களை உடைப்பது போன்ற பேச்சு, பிறருடைய மரியாதைகளை குலைப்பதை போன்ற நடவடிக்கை, யாருதான் என்னை விரும்புவார்கள்? ஊராரும் பிறரும் விரும்புவது ஒரு பக்கம் இருக்க, வாழ்க்கையின் துணைவிக்காக தேர்ந்தெடுத்த மனைவியை, பிள்ளைகளை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தவறை திருத்துவதாக இருந்தாலும் நளினம், அந்த தவறு செய்தவருடைய மரியாதை, கௌரவம், கண்ணியம் பேணப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. சில நேரத்தில் தவறு செய்தவர் பள்ளியிலோ, ரோட்டிலோ, அல்லது எமது ஸ்டாஃபாக இருக்கட்டும், எமது உறவினர்களாக இருக்கட்டும், பிள்ளையாகத்தான் இருக்கட்டும், படிக்குகின்ற, எம்மிடம் ஓடுகின்ற மாணவராகத்தான் இருக்கட்டும், தவறு செய்தது ஒரு சின்ன தவறாக இருக்கும். அந்த தவறை அணுகுகின்ற அணுகுமுறை அந்த தவறை விட பல மடங்கு மோசமான தவறாக மாறிவிடுகிறது. பள்ளியிலே சிறுநீர் கழித்த ஒரு ஆராவி கிராமவாசி வந்தால், பள்ளி இன்று போன்று காப்பட்டுகள், டைல்ஸ்கள் போடப்பட்டு இருக்கவில்லை, தரை மண்ணாக இருந்தது. அவருக்கு அவசரமாக சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒன்று, அவர் அதை பெருசுபடுத்தவில்லை, ஒரு மூலையிலே சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு நடந்து கொண்ட முறை, கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு ஏசி, அறிவில்லையா, முட்டாள்தனமாக இந்த வேலையை செய்கிறாயே என்றெல்லாம் பேசவில்லை. அவரை சிறுநீர் கழிக்க விடுங்கள் என்று சஹாபாக்களை தடுத்து நிறுத்தினார்கள். அவரை நீங்கள் தடுக்க போனால் அவர் பள்ளி முழுக்க ஓடுவார், உள்ள இடமெல்லாம் அசுத்தமாகிவிடும். அவரை அமைதியாக சிறுநீர் கழிக்க விடுங்கள். சிறுநீர் கழிக்குகின்ற அவரை தடுக்கவில்லை, அவரை தடுக்க போன சஹாபாக்களை தடுத்து நிறுத்தினார்கள். சிறுநீர் கழித்த பிறகு தோள் புஜத்திலே கையை வைத்து அன்பாக, இன்னமா புனியத் ஹாதிஹில் மஸாஜிது, இந்த பள்ளிவாசல்கள்
தொழுகை, விக்ரு, இபாதத், வணக்கங்களுக்காக கட்டப்பட்ட இடம். இது சிறுநீர் கழிக்குகின்ற இடம் இல்லை என்று அன்பாக சொல்லி சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், தண்ணீருடைய ஒரு வாளியை கொண்டு வாருங்கள், ஊற்றி சுத்தப்படுத்துங்கள் என்று சஹாபாக்களுக்கு ஏவினார்கள். அவர் பின்னால் ஈமானிலே ஸ்திரமான பிறகு சொல்கிறார், மா ரஅய்து முஅல்லிமன் அஹ்ஸன மினன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட சிறந்த பண்பாடுள்ள ஒரு ஆசிரியரை, ஒரு மனிதரை நான் காணவில்லை. மா தரபனி வமா ஷதமனி வமா கஹரனி, என்னை அடிக்கவில்லை, என்னை ஏசவில்லை. நான் ஒரு பெரிய மனிதனாக இருந்து கொண்டு பள்ளியிலே சிறுநீர் கழிக்குகின்ற இவ்வளவு பெரிய ஒரு தவறை நான் செய்தேன், எனக்கு கடினமாக கூட பேசவில்லை என்று சொல்கிறார்கள். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சிறந்த பண்பாட்டாளர்களாக முஸ்லிம்களிடத்தில் மாத்திரமில்லை, பிற மத சகோதரர்கள் வரை, மிருகங்களுடன் வரை, பறவைகளுடன் வரை இஸ்லாம் எமக்கு பரம் பண்பாட்டையும் சிறந்த நடத்தைகளையும் அணுகுமுறைகளையும் கற்றுத்தருகிறது. இஸ்லாம் இந்த நாட்டிலே பிற மத சகோதரர்களோடு ஒன்றரை கலந்து வாழுகின்ற நாம் எமது பண்பாட்டு ரீதியான தாவாவை செய்ய வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்குகிறோம். மீடியா எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கொச்சைப்படுத்துவதற்காக தீவிரவாதிகள், பயங்கரவாதம் என்று எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும். ஆனால் பண்பாட்டு ரீதியாக எமது தாவா பிற மத சகோதரர்களோடு பாடசாலைகளிலும், உங்களுடைய வியாபார ஸ்தலங்களிலும், ட்ரெயினிலும், பஸ்ஸிலும் நீங்கள் நடந்து கொள்கின்ற, நாம் நடந்து கொள்கின்ற முறை, மீடியா என்ன சொன்னாலும் முஸ்லிம்களை பற்றி எங்களுக்கு தெரியும். இவர்கள் அரசியல் லாபத்துக்காக கத்துகிறார்கள், அரசியல் லாபத்துக்காக என்னமோ சொல்லுகிறார்கள். முஸ்லிம்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும், அவர்கள் நல்லவர்கள், நல்ல பண்பாடுள்ளவர்கள், நம்பிக்கை, நேர்மை, நியாயம் உள்ளவர்கள் என்று பிற மத சகோதரர்களின் வாய் திறக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே இதனை மிம்பரில் இருந்து நாம் சொல்லலாம். ஆனால் களத்திலே, மைதானத்திலே இருப்பவர்கள் நீங்கள். ஆட்டோ ஓட்டுகின்ற டிரைவர் முதல் கொண்டு, ஒரு பாடசாலையை கிளாஸிலே படிக்கின்ற மாணவர் முதல் கொண்டு, ஆபீஸ்களிலும் கம்பெனிகளிலும் ஃபேக்டரிகளிலும் வேலை செய்கின்ற ஸ்டாஃப் முதல் கொண்டு எல்லோருடைய பொறுப்பு சிறந்த பண்பாட்டுடன் நம்பிக்கை, நேர்மை, நியாயம், இது எமது சின்னம், எமது அடையாளம். வரலாறு நெடுகிலும் முஸ்லிம்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் என்றால் இப்படி உடுத்திருப்பார்கள் என்பது அல்ல. முஸ்லிம்களா உண்மை பேசுவார்கள், முஸ்லிம்களா நேர்மையானவர்கள், முஸ்லிம்கள் என்றால் துரோகம் செய்ய மாட்டார்கள். இதுதான் எமது அடையாளமாக இருந்தது. இன்று ஆட்டோ தேடி வருகின்ற ஒரு அந்நிய மதத்தவர் விரும்ப வேண்டும், ஒரு முஸ்லிமான ஆட்டோ டிரைவர் எனக்கு கிடைக்க மாட்டாரா? ஏன்? நியாயமான விலை எடுப்பார், ஏமாற்ற மாட்டார், பொருள்களை மறந்து விட்டுவிட்டு போனாலும் பாதுகாப்பாக வைத்திருப்பார். ஒரு கடை, ஒரு கம்பெனியை திறக்குகின்ற ஒருவர் எனக்கு முஸ்லிமான ஒரு மேனேஜர், முஸ்லிமான ஒரு அக்கவுண்டர், முஸ்லிமான ஸ்டாஃப் எனக்கு கிடைக்க மாட்டாரா என்று ஏங்க வேண்டும். ஏன்? நேர்மையானவர்கள், வேலையில் பொறுப்பானவர்கள், நம்பிக்கையானவர்கள். முஸ்லிம்கள் எனது கம்பெனியில் ஸ்டாஃபாக இருப்பது எனது கம்பெனியின் பரக்கத் என்று அவன் நினைக்க வேண்டும். இறைவனுடைய உறவு தொடர்பு சீராக வேண்டும். மறுபுறத்திலே படைப்பினங்களுடைய உறவு முஸ்லிம்களோடு மாத்திரமல்ல, மனைவியிலிருந்து துவங்கி பிற மத சகோதரர்கள் வரை எனது பண்பாடுகள் சீராக வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவுடைய சுருக்கம், சாராம்சம், ஒவ்வொரு பொருளுக்கும் இரண்டு பக்கங்கள் இருப்பதை போன்று மனித வாழ்வுக்கும் என்னுடைய உங்களுடைய வாழ்வுக்கும் இரண்டு சைடுகள் இருக்குகின்றன. ஒரு பக்கம் படைத்தவனோடு, அந்த பக்கம் சீராக வேண்டும் இறையச்சத்தோடு, மறுபக்கம் படைப்பினங்களோடு, இந்த பக்கம் சீராக வேண்டும் சிறந்த பண்பாட்டுடன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எம்மை சிறந்த பண்பாடுடைய முன்மாதிரியான முஸ்லிமான சமூகமாக வாழ வைப்பானாக. என்னுடைய தவறுகளை மன்னித்து, குற்றங்களை மன்னித்து, சீரான, சிறப்பான, செழிப்பான, பரக்கத்தான சமூகமாக வாழ வைப்பானாக. எமக்கு மற்றும் மத்தியில் ஒற்றுமையை தந்தருவானாக. உள்ளங்களிலே இணைப்பையும் அன்பையும் முஹப்பத்தையும் தந்தருவானாக. யா அல்லாஹ், எமது நாட்டிலே வாழுகின்ற எல்லா மக்களுக்கும்
ஹிதாயத்தை கொடுப்பாயாக. இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்குவாயாக. மாற்றமாக விஷமீத்தனமாக செயல்படுகின்றவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. அவர்களை தீனுடைய தாய்களாக மாற்றுவாயாக. இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்த அபூஜகளுடைய மகன் இக்ரிமாவாக இருக்கட்டும், அபூ சுஃபியானாக இருக்கட்டும், இஸ்லாத்தின் தாய்களாக மாறியது போன்று யா அல்லாஹ் இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் உலகெங்கும் இஸ்லாமிய நாடுகளில் எந்தெந்த நாடுகளில் முஸ்லிம்கள் கஷ்டத்துக்கும் சிரமத்துக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, உதவி செய்வாயாக. சிரமங்கள் கஷ்டங்களை நீக்கி ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.